கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவின் வீட்டுக்கு போகிறார். அவர் தாமதமாக போகிறார். ஆனால் காரணம் தெரியும். கூட இருந்த சீஷர்களுக்கு காரணம் புரியலை. அவர்களுக்கு அது என்னன்னே தெரியலை. அவர்களுக்கு தோன்றுகிறபடி அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கடைசியாக தோமா சொன்னார், போய் சாவோம் அவரோடவே அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆண்டவரின் வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது பாருங்களேன். இப்போ ஒருத்தரோடு நம்ம இருக்கிறோம், ஒரு ஊருக்கு போகலான்னு சொன்னப்போ, போகலாம் வாங்க, அங்கே போய் நம்ம எல்லாருமே செத்துருவோன்னா எப்படி இருக்கும்? நம்மளை எல்லாரும் அடித்து கொன்னுடுவாங்க, நம்மளும் சேர்ந்து சாவோன்னா எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில் தான் நமது ஆண்டவர் இருந்தார். அவர் பாடுகள் பட்டார் அப்படின்னு சொல்கிறத வெறும் சிலுவை காட்சியாக மாத்திரம் தியானிக்கும் உலகமாக இன்றைக்கு இருக்கிறது. அவர் இந்த ஊழியத்தை தொடங்கிய காலத்திலிருந்து 3.5 ஆண்டு காலமும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டே இருந்தார். ஏன்னா அவர் பாவமற்றவர். இந்த உலகம் மொத்தமும் பாவத்தில் இருக்கும். இந்த 2 முரண்பாடுகளும் எப்படி இருக்கும்? முரண்பாடாக தான் இருக்கும், எதிர்ப்பாகத்தான் இருக்கும், ஒன்றை மேற்கொள்ளும்படியாகத்தான் இருக்கும். இப்போ பெத்தானியா ஊருக்கு வந்துட்டார். 17 இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். அநேகர் அப்படியானால் அந்த குடும்பமானது அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் தெரிய ஒரு பிரபலமான அல்லது எல்லாரும் அவர்களிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. ஒரு சாவு ஒரு வீட்டில் நடக்கும்போது எவ்வளோ பேர் வராங்கன்றதை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் கவனிப்பாங்க. கொஞ்சம் பேர்னா நம்ம ஆளே இல்லை அந்த குடும்பத்துக்கு, நிறைய பேர்னா பரவாயில்ல இவ்வளோ மக்களை சம்பாரித்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது உண்டு. இவர்கள் அநேக மனுஷர் தங்கள் வீட்டுக்கு அந்த இடத்துல 4 நாள் ஆயிற்று, ஆனாலும் அநேகர்னு போட்டிருக்கும்போது ரொம்ப ஆச்சரியந்தான். உறவுக்காரங்கள்லாம் கிராமப்புறங்களில் வந்து ஒரு 10 நாள் இருந்து அந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றி அவர்களை ஒரு சகஜ நிலைக்கு கொண்டு வரும்படியாக தங்கள் அன்பினாலும் ஆதரவினாலும் காப்பதுண்டு, தேற்றுவதுண்டு. 20 இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்தீரானால், நான் சொல்லி அனுப்பினே, அவன் சிக்கா இருக்கும் போதே சொல்லி அனுப்பிச்சனே, நீங்கள் அப்போ கண்டி வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவன் செத்திருக்க மாட்டான். அதுதான் மார்த்தாளோட ஆதங்கம். அதில் ஒரு உறுதி தெரிகிறது, இயேசு நிச்சயமாக சுகமாக்கி விட்டிருப்பார். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு மார்த்தாளிடத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை தாண்டி அவளுடைய விசுவாசத்தை உயர்த்தும்படியாக, தன்னோடு இருக்கும் சீடர்களோட விசுவாசத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்படியாகத்தான் தாமதமாகவும் வந்தார். இப்பொழுது 4 நாள் ஆகிவிட்ட அந்த ஒரு பிணத்தை எழுப்பவும் போகிறார். அதுக்கு எப்படி அடித்தளம் போடுறாரு பாருங்க. 22 இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இந்த 22வது வசனத்தில் இப்பொழுதும் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா இருந்தது? அந்த அம்மாவோட புரிதல் என்னன்னா, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சுகமாகி இருக்கலாம், ஆனாலும் இப்போ நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, உங்களை நான் குறைவாக மதிப்பிடலை. நீங்கள் எப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டால் தேவன் உங்களுக்கு செய்வார் தானே அப்படின்னு ஏதோ ஹர்ட் பண்ணிட்டா நம்ம எப்படி அதை சமாளித்து அதை அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சமாதான வார்த்தையை சொல்லுவோம். அந்த மாதிரி சொன்னதாகத்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் தெரியுங்களா? இப்பொழுதும் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னதை மார்த்தாளால் அதனுடைய ஆழத்தோடு புரிஞ்சிக்க முடியல. ஆஹா அப்படியா, வாங்க உடனே வாங்க, கல்லறைக்கு வாங்க, இதோ அவனை எழுப்புங்க அப்படின்ற இடத்துக்கு மார்த்தாளால் போக முடியல. நியாயம்தான். ஏன்னா ஒரு உயிர்த்தெழுதல் அப்படின்றத இதுவரை இவங்க ஏதாவது கேள்விப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைய எழுப்பினதை கேள்விப்பட்டிருக்கலாம், பாடையில் அந்த வாலிபனை எழுப்பினதை கேள்விப்பட்டிருக்கலாம், புதைத்து 4 நாள் ஆன ஒரு அழுகிய பிணம்,
அந்த அந்த டீக்கிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒருவனை எப்படி எழுப்ப முடியும்? அதான் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு இல்லை, அது நாருமே அப்படின்ற அளவுக்கு மார்த்தாள் ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. மார்த்தாள் என்ன பதில் சொல்கிறாங்க, அதுலேருந்து நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 24, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றார். பாருங்களேன், மரித்தாலும் பிழைப்பான். அப்ப இப்பொழுது கூட மரித்திருக்கிற இவன் எழுந்து வருவான், அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்தம்மா, ஆமாம்மா உண்மைதான், கடைசி நாளிலே நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், நியாயத்தீர்ப்பில் நிற்கணும் இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதல் என்பது உண்மைதான், நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த இடத்துல காலம்தான் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. அவர் இன்று இப்பொழுது என்று சொல்லுகிறார், அவர்களோ நாளை என்றாவது ஒரு நாள் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றி நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, நம்ம வேண்டுதல்ல என்னமோ இப்போ என்னை காப்பாற்றி விட்டுருங்க, இப்போ இந்த விஷயத்தில் என்னை எப்படியாவது என்னை தூக்கி விடுங்க, இந்த இந்த இது விஷயத்தில் இந்த துன்பத்துக்குள்ளே இருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் தேவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காலத்தை வச்சிருக்கிறார். சாலமோன் ஞானி சொன்னது நினைவிருக்கா? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, அதை மீண்டும் நாமே அதை கொண்டு போய் பொறுக்கி கொண்டு வருவதற்கான ஒரு காலம் உண்டு. அப்போது காலம் என்பது தேவன் கரத்தில் வைத்திருக்கிறார், அதன் செயல்பாட்டையும் அவர் தன் கையில் வைச்சிருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம், இப்பொழுது விடுதலை வேண்டும் என்றாலும் நாம் தேவனிடத்தில் கேட்கலாம். ஆனால் அதை டிசைட் பண்ணுறவர் தேவன் தான். இந்த இடத்துலையோ இப்போவே செய்கிறேன்னு அவர் சொல்கிறாரு, எப்பயோ ஒரு நாள் நடக்க தான் போதுன்னு அந்த அம்மா நம்புகிறாங்க. மாதிரி கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போவே எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னும் தேவன் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன்னா இது ஆண்டவர் ஏற்கனவே பண்ணிட்டார் பாருங்களேன். 2 நாள் தாமதம், பிறகு பயணம், 4 நாள் ஆன பிறகு தான் வந்திருக்கிறார். அப்போது தேவ சித்தத்துக்கு நம்மை விட்டு விடுவது, அவர் காலத்தின்படி அவர் செயல் நம் வாழ்வில் நடக்கணும்னு நாம் ஜெபிக்கிறது ஞானமாக இருக்கும். 26, உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப மரியாள் கிட்ட சொன்ன இந்த ஒரு சத்தியம் இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தர் சாதாரணமாக காதலை கேட்டு அதை உடனே ஜீரணித்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத ஒன்றுதான். பெண்மணியாகி அவர்கள் துக்க வீட்டிலே துக்க மனநிலைக்குள்ளே இருக்கிறவர்கள், வந்திருந்தா சுகமாக்கியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப தாமதமாக வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது? துக்கம் விசாரிப்பார், ஆறுதல் சொல்லுவார், இவ்வளவு தானே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல தான் அந்த அம்மா நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ அவர்கள் காதலை கேட்க முடியாத அல்லது யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான சத்தியத்தை அங்கே சொல்கிறார். நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், உயிரும் நானே உயிர்த்தெழுதலும் நானே. முதல்ல அதை விசுவாசிக்கணும். அடுத்தது, மரித்தவன் பிழைப்பான், எழுந்திருப்பான், உயிர்த்தெழுவான். அடுத்தது, உயிரோடு இருக்கிறவன் விசுவாசித்தால், என்னை விசுவாசித்தால் அவன் மரிக்காமலே கூட இருப்பான் அப்படின்றார். இது எப்படி ஒருத்தரால் காதில் வாங்கிட்டு அப்படிங்களா ஆமேன் அப்படின்னு சொல்ல முடியும்? முடியாது தான். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அப்படியே இந்த ட்ராக் மாறி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னவோ, அறிக்கை என்னவோ ரொம்ப பெரிய அறிக்கை. ஆண்டவர் பேதுரு சொன்னபோது பாராட்டின ஒரு அறிக்கை இது. இந்த மாதிரி ஒரு அறிக்கையை சொன்ன ஒரு பெண்ணாக இவர்களை தான் நம்ம பார்க்க முடியும். நீர் வருகிறவராகிய தேவனுடைய குமாரன். மார்க் 16:16 நம்ம தானே வாசிக்கிறோம். பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மாம்ச ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார்ன்றார் இல்லையா. அந்த அறிக்கையை சர்வசாதாரணமாக அந்த கான்வர்சேஷனில் கேட்கல, ஆண்டவர் கூட கேட்கல. ஆனால் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்களேன், இயேசு தேவனுடைய குமாரன் என்கிற விசுவாசம். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் ரொம்ப சரியாக இருப்பதாக,
சரியான சத்தியங்களை எல்லாம் நாம் அடிப்படையிலே விசுவாசிப்பதாக நினைக்கலாம். ஆனால் விசுவாசம் என்பது ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதாவது ஒரு இடத்திலே நிற்காது. அது இன்னும் வளர வேண்டும். விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே தான் நிறைய கிறிஸ்தவங்க மறந்துடுறாங்க. அந்த எக்ஸசைஸை பண்ணாமல் விட்டுறாங்க. அந்த விசுவாசத்தோட வளர்ச்சிக்கு தான் சிலதெல்லாம் அதோட சேர்க்க வேண்டியிருக்கிறதா. விசுவாசத்தோட தைரியம் சேர்க்கப்படணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த விசுவாசம் கொஞ்ச நாளில் செத்து போயிடும். விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும், ஞானம் இல்லைன்னா விசுவாசம் தைரியம் ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட அது தவறாக போயிடும். இந்த ஞானம் தான் பகுத்தறிவுள்ளது, நன்மை தீமை பகுத்து காட்டக்கூடியது. ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், ஞானம் காட்டுது இது விசுவாசத்தில் தைரியமாக இந்த நீதியை பண்ணுங்க, இது அநீதி, இது தீமை. ஆனால் தீமையில் நல்ல சுவாரஸ்யம் தெரிகிறது, தீமையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்பமானதெல்லாம் தெரிகிறது. அப்போ உடனே அடுத்தது என்ன நீங்கள் சேர்த்துருக்கணுமா? இச்சையடக்கத்தை. சரி, இச்சையடக்கம் வருகிறது. இச்சையடக்கத்தோடு பொறுமையை. ஏன்னா இச்சையடக்கம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த அடங்குதல் என்பது நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? எவ்வளோ நாளைக்கு தான், எவ்வளோ வயசு வரைக்கும் தான் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அப்போது பொறுமையை நீங்கள் அங்கே சேர்க்கணும். பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும். அப்போது இந்த பொறுமை என்பது சாதாரணமாக மனிதர் நடுவில் இருக்கிற விக்கிரகாராதனைக்கால் கூட பொறுமையெல்லாம் இருப்பாங்க இல்லையா? தேவனற்றவர்கள், கடவுள் இல்லை என்பவர்கள் கூட பொறுமையாக இருப்பாங்களா இல்லையா? அப்போ என்னன்றாரு? தேவ பக்தியை சேர்த்து கொள்ள வேண்டும். தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும், இதெல்லாம் எதோடு சேர வேண்டியது? முதல்ல சொன்ன அந்த விசுவாசத்தோடு சேர வேண்டியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் படிநிலைகள் ஒவ்வொன்றாக தம் சீடரையும் தன்னோடு கூட பேசினவர்களையும் உயர்த்தி கொண்டு போக தான் முயற்சி செய்தார். அதற்கேற்றபடி தான் போதித்து கொண்டு வந்தார். அதற்கேற்றபடி தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அந்தம்மா தெளிவாக சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் விசுவாசிக்கிறேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் தெரியுங்களா? நீர் உயிர்த்தெழுதல், நீரே உயிர், நீர் நித்திய ஜீவன், நீர் உயிர்த்தெழு செய்ய முடியும் இப்பொழுதே, இது எனக்கு விளங்கிடுச்சு அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்னன்ட்டாங்க, மளிகை கடையில் போயிட்டு பருப்பு இருக்கான்னு காலையில் முதல் ஆளாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், பழைய காலத்தில் அவங்க பருப்பு இல்லைன்னு பார்த்துட்ட பிறகு சக்கரை தான் இருக்குது. ஏன்னா அவங்க இல்லைன்னு காலையில் சொல்கிறதுக்கு பதிலாக வேற ஒன்று சொல்லுவாங்களாம். 28 இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லனிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். மரியாள் இடத்துல சொன்னார். இந்த மரியாள் ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவரின் பாதத்திலே விழுந்து அபிஷேகம் செய்வது எண்ணெயினாலே, ஆண்டவரின் பாதத்திலே அவர்கள் தன்னை தாழ்த்துவது அப்படின்ற ஒரு கேரக்டர், வெரி ஹம்பிள் அண்ட் சப்மிசிவ் கேரக்டர் உள்ளவங்க. மார்த்தாள் வேலைகளை செய்வது, கடமையை செய்வது, பணிவிடை செய்வது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ இந்த அம்மா வந்து அதே ரெண்டு பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல வீட்டில். ஐயா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, போதகர் வந்திருந்தா எழுப்பியிருப்பாரே, ஐயோ இவன் செத்துட்டானே, இப்போ புதைச்சிட்டோமே, இன்னும் வரலையே, பேசிகிட்டே இருந்திருப்பாங்கல்ல. அதே ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம கூட ஃபேமிலியில் என்ன பேசிகிட்டே இருக்கிறோமோ அதை நம்ம சொல்லுவோம், அதே நம்முடைய பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதை பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் தன்னை பற்றி உயிர்த்தெழுதல், ஜீவன் அப்படின்றத பற்றி ஆண்டவர் இங்கே பேசவே இல்லை. அவள் அழுகிறதை பார்த்த, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் அழுகிறதை பார்க்கிறார். 33 அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைக்குள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்திருந்தார். அவள் அழுகிறதை கண்டார்.
சுற்றியிருப்பவர்கள் அழுவதை பார்த்தார். அந்த சூழ்நிலையானது அவருக்குள் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை, வேதனையை உண்டாக்கியது. அதனாலே அவர் கண்ணீர் விட்டார். இந்த இடத்துல நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கலாம்? நமக்கு அவர் அப்படி இருப்பாரா இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், அதை புரிந்து கொள்ளும் மனிதர் தன்னை சுற்றிலும் இல்லைன்னு, அது ஒரு எக்ஸ்ட்ரா வேதனை. தனக்கு ஆறுதல் சொல்வதற்கான ஒரு மனிதர் இல்லை என்பது இன்னொரு வேதனை. இந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான ஆள் இல்லை என்பதும் ஒரு வேதனை. ஆண்டவர் இயேசு வந்தார், விசாரித்தார், நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னார், அவர்களோடு கூட இப்பொழுது கண்ணீர் விட்டார். எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராக இயேசு இருக்கிறார். நமக்காக கம்பேஷனேட் ஹை பிரீஸ்ட், பரிதபிக்கிறவராக, நம்முடைய கலக்கத்தை, கண்ணீரை உணரக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் இயேசு. சுற்றியிருந்தவர்கள் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? என்னப்பா வந்துட்டாரு, குருடர் கண் திறந்தார், முடவரை நடக்கச் செய்தார், இவனை வந்து சுகம் பண்ணியிருக்கலாமே. 37 அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். இவங்களும் சாவுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. மரணம்ன்றதுக்கு முன்னால் மட்டும்தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று இவர்களும் நினைச்சு அவங்களால் அவ்வளோதான் சிந்திக்க முடியும். ஏன்னா 4 நாள் ஆன ஒரு பிணத்தை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்வது என்பதை அவர்களால் கேள்விப்பட்டு கண்டு அதை உணரும்படியான அளவுக்கு இல்லை. ஆண்டவர் போனார், அங்கே போய் கல்லறைக்கு முன்பு நின்றார். இப்பொழுது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். அப்பொழுது லாசருவே வெளியே வா. அது ஒரு கல்லறை தோட்டமாக இருந்து பல கல்லறைகள் அங்கே இருந்திருக்குமானா, வெளியே வா அப்படின்னு சொல்லியிருந்தா, விளையாட்டுக்காக சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் 100 பேர் வெளியே வந்திருந்தா என்ன இருக்கும்? அதனால் ஆண்டவர் லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டாராம். இப்போ 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் பேரை சொல்லி கூப்பிடலாம். இங்கே வாங்கலை அப்படின்னா 10 பேருமே திரும்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே லாசருவே வெளியே வா. ஏன்னா அவர் லாசருவை எழுப்ப வந்தார். சுற்றி இருக்கிற அநேகர் அதை விசுவாசிக்கத்தக்கதாக இந்த மொமெண்ட்டுக்காக தான் ஆண்டவர் தாமதம் பண்ணி வந்து அவர்களோடு நின்று பேசி கண்ணீர் விட்டு அவர்களை விசுவாசத்தின் அடுத்த படிக்கு கொண்டு போவதற்காக அங்கே அவர் பேசினார், அற்புதம் செய்தார். என்ன ரிசல்ட்டு? 45 அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாக யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். நம்முடைய விசுவாசம் பலப்படுத்தக்கதாக அங்கே ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டாரோ நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்குது. உடனே இது சரி பண்ணியிருக்கலாமே, போச்சு நாளெல்லாம் போச்சு, இத்தனை நாள் ஆச்சு, விஷயம் இவ்வளோ மோசமாச்சு அப்படின்னு ஒன்று இருக்குமானா, இப்பொழுது வந்து அதை ஆண்டவர் சரி செய்வார். இப்பொழுது அது ஆச்சரியமாக உங்களுக்கு சரியாகும். சில நேரம் இப்படி நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நடுவில் என்னை மறந்துட்டாரோ, என்னை பார்க்கலையோ, கடவுள் ரொம்ப தூரமாக போயிட்டாரோ, இனி உதவி செய்ய மாட்டாரோ அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இப்போ இவங்கள மாதிரி தான். ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கணும், இல்லை, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு நிழலாக இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, அற்புதமான நம்முடைய வார்த்தைக்குள் அன்று நடந்தது இன்று எங்கள் வாழ்விலும் இதுபோல நாங்கள் சூழ்நிலைக்குள் இருக்கிறதுனால இதை உணர்ந்து கொள்ளவும், விசுவாசத்தில் பலப்படவும், விசுவாசத்தில் அடுத்த கட்டம் நாங்கள் இன்னும் முன்னேறவும் நீர் எங்களோடு பேசியதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, யார் இதை விளங்கி கொண்டார்களோ, உணர்ந்து கொண்டார்களோ, அவர்கள் இன்னும் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.